தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் சர்ச்சையையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரை சுற்றி எப்பவுமே ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே, குறிப்பாக அவருடைய விவாகரத்து வழக்கு. இப்போ ஒரு ஜோதிடர் மும்பையிலிருந்து ஏதோ ஜோதிடர் வந்ததாகவும் அவர் மூலமா பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு பொது வாழ்க்கையில அதுவும் முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு 41 பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. நடிகர் விவேக் சொல்லுவார், அவன் ரோட்ல முத்தம் கொடுத்தாலும் அரசியல் பதவிக்கு வரும்போது நல்லவனாக இருக்கணும். பில் கிளின்டனுக்கு அப்படி ஒரு வழக்கு இருந்தது. ஒருத்தர் குடும்பத்துல போய் குழப்பம் பண்ற அளவுக்கு அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? வெற்றி தானே. அப்ப அந்த அளவுக்கு குடும்பத்தை ஒரு பலவீனமா வச்சிருக்காரா? ஒரு திருமணத்துல நின்று கெட்டின மனைவியை விட்டுட்டு இன்னொரு சினிமா நடிகையோடு நிற்பது, அதே மாதிரி மேட்சிங்கா ஒரே லெவல்ல வருது. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல. சங்கீதா அவர்கள் தான் விஜய் டிவோர்ஸ் பண்றதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணவே இல்லை. சங்கீதா தான் டைவர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ விஜய் அவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய எண்ணம் இருக்குமோ? அந்த லேடி வெளியே பேசுகிற அளவுக்கு அசிங்கமாக வீடியோ போடுற அளவுக்கு உனக்கு என்ன யோக்கியம்? நீ என்ன தமிழ் சமூகத்தை சொல்ல போற? என்ன சொல்ல போற? அதைத்தான் 2 பேர்கிட்டையும் நான் கேட்குறேன். நீ பெரிய தமிழ் குடிகள் அப்படி இப்படி உன் விஷயத்திலே தெரியல அந்த பொம்பளை. அதைத்தான் சொல்ல போற. தவறு செஞ்சிட்டியா? சரி, விஜயலட்சுமியோட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன், கள்ளத்தனமா உறவு இருக்கு. அவங்க தான் சொல்றாங்க, கணவன் மனைவியா நாங்கள் மதுரையில் வாழ்ந்தோம் 2008-9 காலங்களில். பிரபாகரன் கொல்லப்பட்ட காலத்திலே என் கூட தான் இருந்தாரு அந்த அம்மா சொல்லி. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் சர்ச்சையையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரை சுற்றி எப்பவுமே ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக அவருடைய விவாகரத்து வழக்கு. இப்போ ஒரு ஜோதிடர் மும்பையிலிருந்து ஏதோ ஜோதிடர் வந்ததாகவும் அவர் மூலமா பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. உண்மை நிலவரம் என்ன சார்? ஆக்சுவலி நேற்று காலை 9 மணி அளவில் தமிழ் தொலைக்காட்சியில் ரொம்ப ஒரு பிரபலமான தொலைக்காட்சி, முன்னணி தொலைக்காட்சி, ஏ பிரிவில் இருக்குது. தொலைக்காட்சிகள் ஏபிசின்னு இருந்தாலும் அது முன்தன்மை. அதில் காலையில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸு ஒரு 10 நிமிஷம். இன்றைக்கி பிரதானமாக முதலமைச்சர் வேட்பாளராக அதிகம் பேசப்படுகிற நடிகர் விஜய் போகிற இடங்களில் அவருக்கு நல்ல ஒரு கூட்டம் வருகிறது. அதெல்லாம் உண்மைதான். அது அப்பார்ட் ஃப்ரம் தேர், அது விட்டுருங்க. அவருக்கும் அவரது மனைவி சங்கீதா விஜய், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனத்தாங்கல், கிரீவன்சஸ், அதில் சமாதானம் செய்வதற்கு அவர்கள் குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் போனாலும் கடைசியில் விவாகரத்துங்கிற அளவிற்கு அது வந்தது. அந்த அம்மா ஈசிஆர் ரோட்டில், லண்டன் தான் அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர், இலங்கை தமிழர். அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ரசிகையாக வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. இவர் மீது அன்பு கொண்டு கடைசியில் அவர் மனைவியாக ஆனார். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பிள்ளைகளும் நல்லா வளர்ந்து, மூத்த பையனுக்கு கிட்டத்தட்ட 30 வயதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டார் நினைக்கிறேன், சஞ்சய் விஜய். 25 சொன்னார். 25 26 சரி, ரைட், பரவாயில்ல. இப்போ பொண்ணும் பிள்ளையும் நல்ல பெரிய பொண்ணாயிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, 1008 குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு விவகாரத்து கேட்குற அளவிற்கும் சந்தி சிரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை போயிட்டு. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு, இப்போ பணம் பெரிய விஷயமே இல்லைங்க. பணத்தை பற்றி நம்ம 2வது பேசுவோம். பணம் அந்த அம்மா 250 கோடி ரூபாய் கேட்டதாகவும் ஆரம்பத்தில் வந்தது. நேற்று மும்பையிலேருந்து 2 பேருக்கும் ரொம்ப வேண்டிய ஜோசியர் ஒருத்தர் அவர் மீடியேட்டராக இருந்து 2 பேரையும் சேர்ப்பதற்கு தான் முயற்சி பண்ணார். ஆனால் சேர்ப்பதற்கு முடியாத அளவிற்கு நிலைமை எல்லை மாறி போய்விட்டது. அவங்க இவர் மீது அதாவது விவாகரத்துன்னு வந்தது உடனே எல்லாம் ஆகாது. நான் நிறைய விவாகரத்து கேஸ்களை பார்த்துருக்கேன், நிறைய விவாகரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் ரொம்ப பாவமாக எனக்கு என்ன தெரியும்னா, ஏன் அந்த விவகாரத்தில் அந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பாவம். அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப பாவப்பட்டுவோம். எனக்கு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இவர் ஒருத்தனை தேடிட்டு போயிடுவார், அவள் ஒருத்தையை தேடிட்டுருவா. அந்த குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டு விட்டுரும். அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கம். இது ஒரு பெரிய பாவம். இனி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைந்து அந்த குழந்தைகளுக்கு பணம் வேற விஷயங்க, பணத்தெல்லாம் விடுங்கங்க. பணம் இன்னைக்கு வரும், விமானத்தில் போவாங்க, ஏசியில் போவாங்க, பெரிய அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா. கஞ்சி குடித்தா கூட அந்த கண்ணியத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்கள். அந்த தாய் தந்தையோடு அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சி கொண்டு
நீங்கள் பல இடங்களில் நம்ம பாருங்கோ, ம். 200 300 சம்பளம் வாங்குவாங்க சித்தாளு கூலியான்ட்டு. ஆமா. ம். போகும்போது பிள்ளைகளுக்கு 2 வடை வாங்கிட்டு போவாங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஒரு பரிதாபம். இப்போ சரி, இந்த பையன் வந்து ஒரு டைரக்டராக வரக்கூடிய அளவுக்கு சஞ்சய் ஒரு பெரிய பொசிஷனை வந்துட்டார். அந்த பொண்ணு கூட நல்ல பெரிய பிள்ளை ஆகிட்டா, அவங்களுக்கு கூட கல்யாணம் முடிக்கணும். இந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு 35 கோடி ரூபாய்க்கு ஒத்துக்கொண்டதாகவும், இனி அது சட்ட ரீதியாக அவர்கள் பிரிவதற்கு இனி கோர்ட்டுக்கு போகணும். ஆமா. 35 கோடின்னா டக்குனுக்குன்னு கொடுத்து எழுதிருவேன். ஏற்கனவே கோர்ட்டில் வந்து இந்த டிவோர்ஸ் வழக்கு ஹேஸ் பின் பெண்டிங். ஸோ நாங்கள் ஒரு ரீகன்சாலியேஷன், ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னதை அவங்க அசோசியேட் பண்ணி அதை கோர்ட்டில் அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ணணும். அதுக்கு 2 தரப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் வந்து அதுக்கு முறைகள் இருக்கிறது. அப்போ அதை கோர்ட்டில் ஜட்ஜி வந்து 2 பேரையும் வச்சு கேள்வி எழுப்பி கடைசியில் முறைப்படியான ஒரு முடிவுக்கு வரணும். அது ஹிந்து சட்டப்படி தான் அது நடக்கும். இஸ்லாம் சட்டப்படிக்கு வந்து உடனடியாக தலாக் சொல்லிடலாம். பெண் வந்து கொலா கொடுப்பாங்க. கொலா கொடுப்போன்னா எனக்கு கணவன் பிடிக்கலைன்னா பெண்ணும் சொல்லிடலாம். அதுக்கு பெண்ணிட்ட காரணம் கேட்கக்கூடாது. இஸ்லாம் சட்டப்படி பெண் வந்து எனக்கு ஒரு கணவனை வேணான்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் பெண்ணு வந்து ஆணுகிட்ட வந்து காரணம் கேட்கக்கூடாது, பெண்ணிட்ட காரணம் கேட்கலாம். ஏன்னா ஆண் வந்து சரியில்லை, அவன் ப்ராஸ்டியூட்டாக இருக்கான், குடிகாரனாக இருக்கிறான், நல்லவனா இல்லை, சுத்தமாக இல்லை, போதை பண்ணுறான், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் பெண்ணை பற்றி சொல்லக்கூடாது. அதனால் பெண் மீது உள்ள குறையை ஆண் சொல்லக்கூடாது, ஆண் மீது உள்ள குறை சிலவற்றை இஸ்லாம் சொல்லுது. இப்போ இவர் கிறிஸ்டின், கேத்தலிக் கிறிஸ்டின், இவருக்கு ஹிந்துலா தான். இப்போ இந்த 35 கோடியை தாண்டி அவர்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்ததை தாண்டி எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பொது வாழ்க்கையில் அதுவும் முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு 41 பேர் உயிர் கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய மாஸ் லீடர். பல பேருக்கு பிடிக்காது, திமுக காரனுக்கு பிடிக்காது, அண்ணா திமுக, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு பத்திரிக்கைக்காரன். ஒரு தனி மனிதனை பார்க்குறதுக்கு அவருக்கு ஒரு 53 வயசு ஆச்சு. நடிகர் விஜய்க்கு 53, 54, 52. அவரை பார்க்குறதுக்கு கூட ஒரு மாஸ் கேதரிங். அதில் 41 பேர் உயிர் கொடுக்குறாங்க, 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க, இன்னும் இடத்துலையே இறந்துருக்குறாங்க. இப்போ விக்கிரவாண்டியிலே அங்கேயே பண்ணியிருக்காங்க, மதுரையில். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அந்த பெண்ணை அவர் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு இல்லாமல் இப்படி ஒரு நிலை ஏற்படுத்தியது, நான் அதை அப்படி பார்க்கல. அவங்க வாக்காளர்கள் அவருக்கு சார்புடையவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மேஸ்திரியே 2-3 வைக்கும்போது எங்கள் தலையம் வச்சான்னு இருக்கு. இது என்ன நடைமுறை? வாட் கைண்ட் ஆஃப் நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி நான் சொல்கிறது? இப்போது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் நாட்டில் வந்து ரொம்பவே ஒழுக்கக்கேட்டு இருக்கும். 13 வயசுலேயே குழந்தை உண்டாயிரும். ஆமாம். அதை எனக்கு ரொம்ப ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யூஎஸில், எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிறாங்க. நியூ ஜெர்சியில், நியூயார்க்கில், சிகாகோ, நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. இப்போ இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போதே கேட்டேன். இப்போ அவனுடைய நாட்டில் வந்து அவனுடைய கல்ச்சர் வேறு. நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆனாலும் அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் ஒன்றா தான் படுத்துருக்கும். தாம்பத்தியங்கள் இருக்கும், அதற்கான முறைகள் இருக்குது, எல்லாரோட இருக்கும்போது இல்லை. ஆனால் அவன் நாட்டில் அப்படி இல்லை. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மா ரூமில் பிள்ளைகளை அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க தனியாக படுப்பாங்க, இவங்க தானே. இப்போ நமக்கு ஒரு அரசியல் தலைவனாக வரக்கூடியவன் அமெரிக்காவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுபவனாக இருக்கக்கூடாது. அது நடிகர் விவேக் சொல்லுவார், அவன் ரோட்டில் முத்தம் கொடுத்தாலும் அரசியல் பதவிக்கு வரும்போது நல்லவனாக இருக்கணும். பில் கிளின்டனுக்கு அப்படி ஒரு வழக்கு இருந்துச்சு. ஆனால் விஜய் போன்றவர்களுக்கு அரசியல் பதவிக்கு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வர்றது எப்படின்னு எனக்கு ஏற்றுக்கிடவே முடியல. சரிங்க, அந்த பெண் வந்து இவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அதில் முக்கியமாக அந்த திரிசாங்கிற அந்த பெண்ணு தான், அந்த நடிகை தான். அந்த அம்மா அவருக்கு ஒரு 45, 46, 47 வயசு ஆகணும்னு வச்சுக்கொள்ளும். அவர் வந்து முறைப்படியான திருமணம் இன்னும் செய்து கொள்ளவில்லை. அவருக்கு இன்னும் ஃபீல்டில் திரிசா இருக்கிறாருன்னு சொன்னோம்னா அவருக்கு அந்த அளவிற்கு ஒரு பவர் இருக்குது. சினிமாவில் மாயாஜாலங்கள் சில விஷயங்களை இழந்து தான் நிறைய விஷயத்தை பெறணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை, அதில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. நான் கூட பல திரைப்பட நடிகைகள்கிட்ட கூட கேட்டிருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க, சார் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து டைரெக்டாகவே கேட்குறாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சில பிள்ளைகள்லாம் இருக்கும், நம்மள்கிட்ட பேசுவாங்க, நமக்கு ரொம்ப கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கும். அது சினிமா ஃபீல்டுங்கிறது பெண்களுக்கு எதிரான நிறைய குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கும். இல்லை, அந்த பெண்ணு எனக்கு என் குழந்தை மாதிரி. அது 26 வயசு, சினிமாவில் நடிக்கிறாங்க அவங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், மகளேன்னு தான் நான் கூப்பிடுவேன். அது ஒரு பெரிய நடிகரை வந்து ஒரு பெரிய டைரக்டர். அவர் பேர் இப்போ அவருக்கு வயசாகி அவர் மரண விளிம்பில் இருக்கார். அவருக்கு இந்த பொண்ணை வர சொல்லணும்னு சொல்லி எவ்வளவோ பார்கன். அதுலேருந்தே எனக்கு சினிமா காரனாலே பிடிக்கவே செய்யாது.
கேவலமாக இருக்கும். நீ வந்து அது சொல்லுவாங்க 2 பேரும் சம்மதிச்சு தானே போகிறாங்க, அவன் சம்மதிச்சு போகிறான் சம்மதிக்காமல் போகிறான், அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? கணவன் இருக்கான் மனைவி, அதுதான் வாழ்க்கையை தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் அதை விட்டுருங்க. சினிமாவை பற்றி நான் பேசலை. சரி, அப்படி ஒரு கலாச்சாரத்தில் அப்படி ஒரு பிரச்சனை 2 பேருக்குள்ளே இருக்குது. யாருக்குள்ள? இவங்க 2 பேரும். அப்போ அதை முடியும், அதை வந்து ஒரு செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணாமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் 15% 25% வாக்குகள் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இளைஞர்கள்லாம் தலைவான பின்னாடி ஓடும்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க. இப்போ நடந்து ஒரு 2-3 வாரம் 4 வாரம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் மட்டும் போகலாம் தானே? அதே சாரி அதே மேட்சாக அந்த பெண்ணும் திரிசாவும் சாரி ப்ளவுஸு, இவர் ஷர்ட் போட்டு லுங்கி கட்டியிருக்க ஒரு சந்தன கலரில். இப்போ நீ என்ன சொல்ல வார மக்கள்? நீங்கள் என்ன மெசேஜை கொடுக்குறீங்க மிஸ்டர் விஜய்? நீங்கள் என்ன மெசேஜப்பா கொடுக்குறா? உனக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான், அந்த பையனுக்கு 26 வயசாச்சு. அவனுக்கு கேவலமாக இருக்காதா? அவனுடைய பிள்ளைகளுக்கு கேவலமாக இருக்காதா? நான் என்ன சொல்கிறேன், அவர் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. திரு விஜய் அவர்களின் மீது நமக்கு வருத்தமே இல்லை. நமக்கு என்ன பண்ணார்? அவர் ஒரு கட்சியில் நாளைக்கு வருவார், ஆதரவு பண்ணுவார், அவர் பெரிய ஆளாக வருவார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது வரட்டு, அதெல்லாம் அவருடைய இஷ்டம். ஆனால் நீ ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு கத்தோலிக்க தமிழர். உங்கள் அப்பாவுக்கு ஒரு பரம்பரையாக இருக்குது, சந்திரசேகருக்கு. உங்கள் அம்மா சோஃபா இருக்காங்க. சரி, நீங்கள் அந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்ததை திண்டு விதி வந்தால் சாதல் விட ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் போர் அடிக்கலாம், அந்த பெண்ணு பிடிக்காமல் போகலாம், அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். இப்போ கிறிஸ்துவ சட்டப்படி வந்து ஆண்டவரால் நியமித்ததை வந்து மனிதன் நீக்க கடவுள், கடவுள் தான் அதை நியமிக்கிறார். தேவராஜ்யத்தில் தான் நியமிக்கப்படுது. இவருக்கு இன்னாரு அது அவர்களுடைய நம்பிக்கை. இஸ்லாம் வந்து அப்படி கிடையாது. இது வந்து இட்ஸ் அ கவனன்ட், ஒரு ஒப்பந்தம் இன் பிட்வீன் போத் செக்ஸ். they would have a kind of different perception. They have to talk to him, then get back. அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவாங்க. அது ஒவ்வொரு விஷயம். இந்து மதத்தில் அப்படி இல்லை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அவங்க அந்த தாலியை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பாரம். நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு கல்ச்சரல் பேக்கேஜாக இருக்கு, ஒரு கலாச்சார ஐடென்டிட்டியில் இருக்க. இந்த கலாச்சார ஐடென்டிட்டியில் கோன் எந்த வழியோ குடிகளும் அந்த வழி. நீ நாளைக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கா. இன்னைக்கு ஜெயிக்காட்டா கூட 29 வரலாம், 29 வரலன்னாலும் கூட திரு விஜய் வந்து 31 வரலாம். ஒரு பேஜுக்கு சொல்ல வரேன். இப்போ அப்படிப்பட்ட யூ ஹாவ் அ லாட் ஆஃப் த ஸ்கோப். அப்படி இருக்கும்போது பொது சமூகத்தில் அவனை தெரியாதப்பா பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தியோடு போய் கல்யாண வீட்டில் நின்றான் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன், ஒரு பொலிட்டிக்கல் மாரல் கோட், ஒரு எத்திக்ஸ் எதுவுமே இல்லையே. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் இல்லாமல் எலெக்ஷன் நேரத்தில் சங்கீதா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி விவாகரத்து வழக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கும் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு டிபேட் கூட வந்துச்சு நடுவில். உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியால் இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒருத்தருடைய குடும்பத்தில்? சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது ஒரு கருத்து இருக்கும். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் லாட் ஆஃப் த கான்ஸ்பிரசி பிளாட்ஸ் அதெல்லாம் உண்டு. அரசியலில் பல சூட்சமங்கள் உண்டு. ஒருத்தர் குடும்பத்தில் போய் குழப்பம் பண்ணுற அளவுக்கு அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? வெற்றி தானே. கொலை செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு குடும்பத்தை வந்து ஒரு பலவீனமா வச்சிருக்காரா இப்போ விஜய் அவர்கள்? நம்ம வந்து குடும்பத்தையே நல்லா கரெக்டா வச்சுக்க முடியல. பண்ணுவாங்களே, ஏன் பண்ண மாட்டாங்க? அது கொலை செய்வதற்கு தயாராகிற பாவிகளால் வந்து ஒரு குடும்பத்தில் ஏன் சொல்ல போறாங்க? நான் அதை நம்பலைங்க. நான் நம்பலை. அது வந்து டிஎம்கே கான்ஸ்பிரேட்னாலும் அந்த அம்மா வந்து அவங்க பேக்கப் பின்னணி வந்து பெரிய அரசியல் பின்னணி, பெரிய தொழில் பின்னணி உண்டு. யாருக்கு? சங்கீதா. அவங்க அப்பா பெரிய பணக்காரர், ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர். அவங்க அந்த பணத்துக்காகலாம் ஆசைப்படலை. அவர்கள் எந்த பணம் வந்தாலும் அந்த அம்மா வந்து வாழ்க்கையை போயிட்டேன். இன்னைக்கு நாளைக்கு என்னதான் விஜய் பெரிய ஆளாக வந்தாலும் அவருக்கு இந்த அந்தஸ்து கிடைக்குமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த சங்கீதாங்கிற அந்த பெண்ணோடு சரி 1008 பிரச்சனை இருக்கட்டு. சரி, நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோ. உனக்காக இல்லாட்டாலும் எனக்காக இல்லாட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்காக நான் வாழணும். நான் வந்து நம்ம குடும்ப உலக லெவலில் பெரிய ஆளாயிட்டேன். தமிழ்நாட்டு அரசியலில் மாரல் கூட சொல்லணும். என்ன நம்பி கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசணும். சாட்சிக்காரன் காலில் உள்ள விட சண்டைக்காரன் காலில் மன்னிச்சிக்கோ. வேற யாருமே தேவையில்லை. அவங்க அப்பா, அவங்க அம்மா, இவங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஹி ஹஸ் கன்ஃபஸ்ட் தேர் ஓன் கில்ட்டி. வெளியில் அவங்க மனைவிட்ட ஒருவேளை நான் தவறு, மனிதன்கிறது தவறு செய்கிறவன் தானம்மா. எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணாத மனுஷர் யாரும் இல்லை. அப்போ வந்து அப்படி சொல்லிவிட்டு அவர் தான் எவ்வளோ கண்ணியமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை எனக்கு தெரியல. இப்போ நான் பிரச்சனை தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தவறு.
அவர்களுக்குள்ள அந்த டெப்த் என்ன, அந்த பிரிவுக்கு காரணம் என்ன, இவ்வளவு கேப் ஆயிருக்கு, அது நமக்கு தெரியலையே. இப்போ உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும், இவர் வந்து திரிஷா, அவங்க சொல்றது திரிஷாவை தான் சொல்றாங்க. அந்த அம்மா கூட அந்த திரைத்துறை நடிகை அந்த சிஸ்டர் கூட இவங்களுக்கு ரொம்ப உறவோடு இருக்கலாம், அது இல்லீகல் அஃபேரா இருக்கலாம். ஸோ தட் மே பி அது அவங்க அப்படி இருந்திருந்தால் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, இங்கே பாரு நான் ஒரு தலைவராயிட்டேன், நீ தனியாக இருந்துக்கும் அப்படின்னா கூட இவங்க பரவாயில்ல, அவங்களுடைய அந்த கல்ச்சர் அல்லது அவங்களுடைய அந்த சித்தாந்தம் ஏற்றுக்கிட்டா கூட வேலையை எங்கேயாவது கூட அப்படி இருக்கலாம். ஆனால் பொதுக்களத்தில் ஒரு திருமணத்தில் வந்து நின்று கெட்டின மனைவியை விட்டுட்டு இன்னொரு சினிமா நடிகையோடு வந்து நிற்பது, அதே மாதிரி மேட்சிங்காக ஒரே லெவலில் வர்றது, இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு தலைவனால் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னதை கொடுக்க முடியும்? அதில் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் செய்தி என்னென்னா, சங்கீதா அவர்கள் தான் வந்துட்டு விஜய் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணவே இல்லை, சங்கீதா தான் டைவர்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய எண்ணம் இருக்குமோ அப்படின்ற கோணத்துலேயும் வந்து பேச்சுக்கள் இருக்குது. அதாவது சங்கீதா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைமை இருக்கவில்லை. ஆமாம், சங்கீதாவுக்காக மக்கள் வாக்காளர்களாக இருக்கவில்லை. நான் சொல்வதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தமிழகத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பில் விஜய் தான் வருகிறார், சீமான் தான் நான் வேட்பாளருங்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எடப்பாடி தான் வருகிறார், புரியுதா உங்களுக்கு? ஸ்டாலின் தான் வருகிறார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவனை தான் மக்கள் கேள்வி கேட்க முடியுமே தவிர, அவர்களுடைய துணைவியார்களையோ அவர்களுடைய மனைவிமார்களையோ நம்ம கேள்வி கேட்க முடியாது. இப்போ சீமான் விஷயத்தில் நம்ம என்ன பேசணும்? சீமானுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்துச்சு. ஆனா அதை வந்து இவ்வளவு பிரச்சனை ஆக்கி அவங்க அம்மாவை பேசுற அளவுக்கு நீ விட்டுருக்க கூடாது. உலகத்துக்கே யோசனை போடுற சீமான் வாழ்ந்திருக்க, அவளோடு குடும்பம் நடத்தியிருக்க, ஏதாவது தவறு நடந்துட்டு, அப்போ அடுத்த கல்யாணம் முடிக்க முன்னாடியே அதை செட்டில் பண்ணியிருக்கணும். அந்த லேடி வந்து வெளியே வந்து பேசுகிற அளவுக்கும் அசிங்கமாக வீடியோ போடுற அளவுக்கும் உனக்கு என்ன யோக்கியம் இருக்கு? நீ என்ன தமிழ் சமூகத்தை சொல்ல போற? என்ன சொல்ல போற? அதைத்தான் ரெண்டு பேர்கிட்டையும் நான் கேட்குறேன். நீ பெரிய தமிழ் குடிகள் அப்படி இப்படி ஆய் உன் விஷயத்திலே தெரியல அந்த பொம்பளை, நான் அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ வந்து தட்ஸ் நாட் டு ரியல், இது வந்து உண்மை கிடையாது. தட்ஸ் நாட் அ மாரல் கோட், இது வந்து கண்ணியம் கிடையாது. தவறு செஞ்சிட்டியா, சரி விஜயலட்சுமியோடு சேர்ந்து வாழ்ந்துருக்க, கள்ளத்தனமா உறவு இருக்கு, அவங்க தான் சொல்கிறாங்க. கணவன் மனைவியாக நாங்கள் மதுரையில் வாழ்ந்தோம் 2008-09 காலங்களில், பிரபாகரன் கொல்லப்பட்ட காலத்திலே என் கூட தான் இருந்தாருன்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ அது சொல்ல விட்டுருக்கலாமா நீ? சரி, அது வேற கல்யாணம் முடிக்கும் போது இப்போ ரெண்டு பேருமே முதலமைச்சர் வேட்பாளர்கள். யாரு? சீமான முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் முதலமைச்சர். அப்போ சொல்லப்பட விடும்போது ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டான். சரி, இவர் வந்து அப்படி தப்பு இல்லை, இவர் மனைவியோட வாழ்ந்தார். யாரு? விஜய் அவர்கள் தனது மனைவியோட வாழ்ந்தார், பிள்ளைகள் இருக்கு, நல்ல குடும்பத்தில் இருந்தாங்க. சீமான் அப்படி இல்லை. இப்போ அவரு இன்னைக்கு பெரிய தமிழ் தேசியம் பேசுறார், பெரிய தமிழர்கள் குடிகளுக்கு வாழடே. நீ என்ன பேசுற? நான் யதார்த்தத்தை சொல்றேன். நமக்கு சீமான் அவர்கள் மீது எந்த வெறுப்பும் இல்லை, அப்படி கொள்கைகள் மீது பற்று தான் உண்டு. விஜய் அவர்களும் நாளைக்கு வரலாம், ஒரு மாற்றத்தை தேடி வரலாம், அது தவறில்லை. ஆனால் இவர்கள் இரண்டு பேருமே தவறு இழைத்திருக்கிறார்கள். அந்த தவறில் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த பெண்ணு கேட்குறதுக்கு ஷி இஸ் ஆல் ரைட், அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ தே மேபி அவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு குடும்பம் என்பது ஒரு விஷயம் இல்லைம்மா. கணவன் மனைவிக்கான உறவு என்பது கட்டிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும், தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும், அவங்க நடந்து கொள்ளக்கூடிய முறையில் இருக்கும், அவர்கள் பண்பாட்டு ரீதியாக எப்படி நிறைய இருக்குது. இட் ஹாஸ் அ மல்டி டைமென்ஷன். ஒரு வாழ்க்கை என்பது உறவு மட்டும் என்பது தாம்பத்தியோட கட்டிலோட முடிஞ்சு போகிற விஷயம் அல்ல, அதை தாண்டி இருக்கிறது. எல்லாரும் செக்ஸில் ஈடுபடுறது இல்லையே, திருமணம் முடிஞ்ச கணவன் மனைவி 24 மணி நேரம் செக்ஸில் இல்லையே, அது தட்ஸ் அ பார்ட். நம்ம இந்த நிகழ்ச்சியில் நான் அதை தான் சொல்ல வரேன், மாரல். அதை தாண்டி மனைவிங்கிற எவ்வளோ சிறந்த பொருள். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்முடைய மனைவிட்டு தானே போய் சொல்ல போகிறோம், என்னம்மா எப்படி இருக்கீங்க, வாங்க கவலைப்படாதீங்க, காட் பி வித் அஸ், கடவுள் நம்மோடு இருக்கிறார், உங்கள் கஷ்டம் தீரும். இப்போ எவ்வளோ பெரிய உறவு அது, எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நான் வந்து இந்த டிபேட்டுக்காக சொல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அருமையான நிகழ்ச்சி. நான் சொல்கிறது, மனைவி என்பது தாய்க்கு பின் தாரம், அது அவ்வளோ பெரிய உறவு, சாதாரண உறவே அல்ல. நாங்கள்லாம் குடும்பத்தினர் பல பேர் இருந்திருக்கிறாங்க, அந்த அந்த அனுபவத்தில் சொல்ல வரேன். அதனால் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்வது, 35 கோடி கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன ஆக போகுது? 35 கோடி வச்சு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக 35 கோடி வச்சு செலவு பண்ணலாம். என்ன சாப்பிட போகுது? நல்லா சாப்பிட்டா கூட 10,000 ரூபாய் சாப்பிடாது. யார்? அந்த அம்மா மட்டும் நல்லா சாப்பிட்டா கூட மாதம் 10,000 ரூபா வராது. அப்போ எத்தனையோ வருஷம் அவங்க வாழ்ந்தாலும் 35 கோடி அவங்களுக்கு மிச்சம் தான். அதனால் அது விஷயம், இட்ஸ் நாட் அ இஷ்யூ.
இதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு தலைவர்றது ஒரு விஷயம் இருக்கணும். 35 கோடிக்கு அவங்க ஒத்துக்கிட்டாலும் அதையாவது முடிச்சு விட்டு தொலையணும். முடிச்சு விட்டு தொலைஞ்சி இவரையாவது கல்யாணம் பண்ணியாவது வாழணும். அதுவும் வாழாமல் இன்னும் தொடரும் போனால் ஒரு அசிங்கம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பா சார். இது என்னுடைய பார்வை. நீங்கள் சொன்னது உங்க பார்வையில ரொம்ப விளக்கமான தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா.